இ- அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 60, குறள் எண் 596. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரசராயினார் கருதுவதெல்லாம் தன் உயர்ச்சியையே கருதுக, அவ்வுயர்ச்சி பால்வகையார் கூடிற்றில்லையாயினும் அக்கருத்து தள்ளாமை நீர்மை படைத்து என்கிறார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. அதனை எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க. நம்ம எண்ணுவதையெல்லாம் உயர்வாகவே எண்ண வேண்டும். அப்படி எண்ணினால்தான் நாம் அதை அடைய முடியும், அத்தகைய செயலை அடைய முடியும். அவ்வுயர்வு கைவிடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சரி, ஒரு தடவை நம்ம எண்ணணும், அது நடைபெறவில்லையே என்று மறுபடியும் அதை விட்டுவிடக்கூடாது. அதனைத்தான் சொல்கிறார். இது மாணவ செல்வங்கள் தான். இந்த நான் இப்போ சொல்கிற குறங்கள்லாம் மாணவ செல்வங்களுக்கு தான் பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்தும். அவங்க இன்னுமே என்னதான் என்னுடைய வயது உள்ளவர்களுக்கு அது திருக்குறளை எடுத்து படிக்க கூட மாட்டாங்க. சில பேர் திருவள்ளுவர் மன்றம்னு வச்சு நடத்துகிறாங்க, அதுக்கு தினந்தோறும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது எஸ்எஸ் காலனியில் அது வேற. ஆனால் ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்க. அதாவது வாழ்க்கையிலே திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில். அதனால தான் எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றி எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து ஒரு குறளுங்க. 65, அதிகாரம் 65, சொல்வன்மை. 646 குறள். வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசு அற்றார் கோள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறர்க்கு தாம் சொல்லுங்கால் பின்னும் கேட்டலை விரும்புமாறு சொல்லு, அவர் தமக்கு சொல்லுங்கால் அச்சொல்லினுடைய பயனை கொண்டொழிதல் அமைச்சியினுள் குற்றமற்றாத துணிவு. அற்புதமாக சொல்லியிருக்கேன், விளக்கமாகவும் சொல்கிறேன். பிறர் விரும்புமாறு சொல்லி பிறர் சொல்லுவதன் பயனை தாம் அறிந்து கொள்ளுதல் குற்றமற்ற உயர்ந்த கொள்கையாகும். அதாவது பிறர் விரும்புமாறு சொல்லி பிறர் சொல்லுதலில் பயனை நாம் அறிந்து கொள்ளுதல் குற்றமற்ற உயர்ந்த கொள்கையாகும். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான். அதாவது இதெல்லாம் மாணவ செல்வங்கள் இப்போ இருந்தே நீங்கள் இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்திலையும் கலந்து கொள்ளணும். இப்போ இருந்தே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளை கலந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் திருக்குறளை தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.